இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காலையிலேயே சீட்டு விளையாடிட்டு இருக்கீங்க? பாரதி வாங்க, பாட்டி தான் காசு விளையாடலான்னு கூப்பிட்டாங்க. நான் கூட காலையிலேயே யோசிச்சேன், சரி விளையாடலான்னு சும்மா ஸ்டார்ட் பண்ணோம். பட் பாட்டி வேற லெவலுக்கு போயிட்டாங்க. பாட்டி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? யாராவது காலையிலேயே நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு சீட்டு விளையாடுவாங்களா? காலங்காத்தால விளையாட கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அவ கிடக்குறா, நீங்க ஆடுங்க தம்பி. பாட்டி பாத்தீங்களாமா? ஏய், ஏன் நிறுத்திட்ட? சொல்ல வந்தத முழுசா சொல்லு. பாட்டி நான் எதுவும் சொல்லல. அம்மா நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்னம்மா பண்றீங்க? ஏன் பாரதி, நல்லா ஜாலியா தானே விளையாடிட்டு இருக்கோம். பேசாம நீயும் வந்து எங்க கூட விளையாடு. பாட்டி மறுபடியும் சொல்றேன், சும்மா விளையாடலாம். சும்மா அந்த பெட்டெல்லாம் வச்சு விளையாடாதீங்க, அப்புறம் நீங்க தான் தோத்து போவீங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, நான் வேற மாதிரி சீட் ஆடுவேன். தம்பி, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. இது அந்த காலத்து புத்தி. இந்த காலத்துல நீங்க லேப்டாப், டிவி, போனுன்னு பார்த்து உங்க புத்தி எல்லாம் அழுங்கி போயிருச்சு. அதனால உங்களை விட நான் நல்லாவே சீட்டு விளையாடுவேன். அந்த காலத்துல நானும் என் வீட்டுக்காரும் சீட்டாடினா நேரம் போறதே தெரியாது. எனக்கு நிஜமாவே சீட்டு விளையாட தெரியாது. இல்லனா எப்படி தெரியும்னு சொல்லும்போது விளையாடாம இருப்பேன். ஆனா அது மட்டும் இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதான் அதானே பார்த்தேன். தம்பி, இவ தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டதுனால பாம்பாத்த விட்டுருவோம். அடே, அதை எப்படி விட முடியும்? முதல்ல நம்ம கிட்ட தெரியாதுன்னு பேசினாங்க, அதனால பாரதிக்கு இப்ப வேற ஒரு சேலஞ்ச் வச்சிருக்கேன். பாரதி, நீங்க இந்த கார்ட்ஸை வச்சு அழகா ஒரு சூப்பரான வீடு கட்டணும். சேலையில வீடு கட்டத கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னடி புதுசா? வீடு தானே கட்டணும். ஓகே, சேலஞ்சுக்கு நான் ரெடி. சரி, அப்ப பெட் என்ன பாரதி? நான் என்ன கேட்டாலும் நீங்க அதை செய்யணும். ஓகே, கூல், நான் ரெடி. ஓகே, சூப்பர் பாரதி. ஜஸ்ட் மிஸ் பாரதி, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். பாரதி, என்ன வேணாலும் கேளுங்க. ஐ அம் வெயிட்டிங். சேலஞ்ச் இன்னும் முடியலையே. வாட்? சேலஞ்ச் முடியலையா? இல்ல, என்ன சொல்றீங்க? அதான் வின் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அது நீங்க எனக்கு வச்ச சேலஞ்ச். பதிலுக்கு நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கறேன். அதுல நீங்க ஜெயிச்சு காட்டுங்க. இத இப்படிதான் விளையாடணும். நீங்க ஜெயிச்சுட்டா நீங்க கேக்குறத நான் கொடுக்கறேன். ரெடியா? இது என்ன பிரமாதம் பாரதி. ஆக்சுவலா சின்ன வயசுல எங்க வீட்டுல வேலை செய்யறவங்க இது நிறைய விளையாடுவாங்க. நானும் விளையாடுவேன். கொடுங்க கொடுங்க, செஞ்சு காட்டுறேன். கொடுங்க கொடுங்க. தம்பி, இந்த ஆட்டம் நம்ம ஊர் ஆட்டமா இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு முன்னால வெளிநாட்டுக்காரங்க இதை விளையாடுறத நான் சீரியஸ்ல பாத்திருக்கேன். பாட்டி, சும்மா சொல்லக்கூடாது. நீங்க வேற 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 லெவல் பாட்டி. மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் அப்புறமா பாராட்டிக்கலாம். இப்போ விளையாடுங்க. தோத்துட்டீங்க.
போச்சா ஆதி போச்சு. நீங்க சரியா ஆடினதெல்லாம் ஓகே, ஆனா நீங்க தோத்துட்டீங்களே. பாரதி, இப்போ நான் தோத்தாதான் தமிழ் டூருக்கே போக முடியும். என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க? சாரி பாட்டி, சாரி சாரி. விடுங்க பாட்டி, விளையாட்டுல இதெல்லாம் சகஜம்தான். ஆ சரி பாரதி, சரி என்ன வேணும்னு கேளுங்க. ஏய், நீதான் வேணும்னு பட்டுன்னு கேட்டுடி. என்ன பாரதி, பாட்டி என்ன சொன்னாங்க? ஐயோ, அ, எனக்கு பிடிச்சதுதானே நான் கேட்க முடியும். கிழிச்ச. முழு பௌர்ணமி நாள்ல அந்த கும்மிருட்டுல நடுக்கடலுக்கு போய் நான் நிலாவை ரசிக்கணும். ஆ சூப்பர் பாரதி, சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப சொல்லுங்க ஆதி, எப்ப என் ஆசையை நிறைவேற்ற போறீங்க? அது அது முடியாது பாரதி. என்னால நீங்க கேட்ட விஷயத்த பண்ண முடியாது. என்ன முடியாதா? ஆமாம் பாரதி, அது நடுக்கடல்ல பௌர்ணமி நிலாவை எப்படி, அதெல்லாம் என்னால யோசிக்கவே முடியாது. முடியாது பாரதி. சரி, நான் தோத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ன ப்ளீஸ் பாரதி. சொல்லுங்க. ஆமாம், ரொம்ப ஏமாந்து போயிட்டீங்களா? பின்ன இருக்காதா? ஒரு விஷயத்த பண்றேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட வச்சுட்டு பண்ண மாட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்ணி பார்த்தாதான் தெரியும். அப்படியா சொல்றீங்க? அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்த நாம மத்தவங்களுக்கு பண்ணக்கூடாதுல்ல? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. மத்தவங்களுக்கு அதே ஏமாற்றத்தை நாம திரும்ப கொடுக்க கூடாதுல்ல? சொல்லுங்க பாரதி, இப்ப புரியுதா? கரெக்டா சொன்னீங்க. நிறைய பேர் அப்படிதான் ஏமாத்துறாங்க. ஓஹோ, இது நீ பார்த்த வேலையா? ஏமாத்துறத நாமளே ஏத்துக்க தயாரா இல்லாதப்போ அதை அடுத்தவங்க மட்டும் ஏத்துக்கணும்னு எதிர்பார்க்கறது எவ்வளவு பெரிய சுயநலம். அது மட்டும் இல்ல, சொன்ன வார்த்தையை காப்பாத்தாம இருக்கிறது சரிதான். ஆனா நாமளே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஆயிடும். அது உண்மைதான் ஆதி, எனக்கு இப்ப புரியுது. சரி, இந்த விஷயத்த நான் ரியலைஸ் பண்ணணும். அதுக்காக தானே நீங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா பிளான் பண்ணிருக்கீங்க. இதுல பிளான் பண்றதுக்கு என்ன இருக்கு பாரதி? உங்களுக்கு இதை புரிய வைக்கணும்னு தோணுச்சு, அது தமிழோட ஆசை. உங்களுக்கு புரிய வச்சுட்டா எதிர்பார்ப்பு பொய்யாயிடக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஆசை, அதுக்காகத்தான் பண்ணோம். பாரதி, இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தமிழ், போ போய் அந்த பெர்மிஷன் ஃபார்ம் எடுத்துட்டு வா.